ராமகிருஷ்ண ஸ்கூல்லலாம் சின்ன வயசு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு பாய்லர் பிளான் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு பெல் தமிழ் மீடியம் ஸ்கூலுக்கு கலைஞர் பேர் அமைச்சாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் நிறைய சிறப்பான நல்ல நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால அவங்க எல்லாருடைய கனவொலியோட எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் பாரதி போற்றிய தமிழுக்கும் என் தமிழ் வழி பள்ளிக்கும் என் முதல் வணக்கம். இந்த மூவிங் ஸ்டார் அப்படின்ற இந்த பிளே ஸ்கூலை சிறப்பான முறையில் செயலாற்றி கொண்டிருக்கும் இயக்குநருமான அஜிதா மேம் அவர்களுக்கு தோள் கொடுத்து உற்ற துணையாக இருக்கக்கூடிய ஆசிரியர் மக்களுக்கும் எல்லா வகையிலும் ஊக்கமாக விலகக்கூடிய பெற்றோர்களுக்கும் இங்கு வீட்டிற்கக்கூடிய இந்த மேடையை அலங்கரித்த இந்த செல்ல குட்டிகளுக்கும் என் பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். பொதுவாகவே ஒரு ஸ்கூலை எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று அவங்கக்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் ஃபண்ட் எல்லாமே. இதை எடுத்து அவங்க செயல்படுத்தணும் போது அவங்களுக்கு நல்ல ஆசிரியர் இருக்கணும். ஏன்னா அந்த பயிற்சியை கொடுக்க போகிறது முழுக்க அந்த ஆசிரியர்கள் தான். அதனால அந்த ஆசிரியர்கள் இருக்கணும். இதை ஆரம்பித்து ஒரு வருஷத்துலேயே அவங்களுக்கு அதில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அதில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எடுத்த உடனே அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே கொண்டு போய் சேர்க்குற மாதிரிலாம் என்றைக்குமே நமக்கு நிகழ்ந்து அப்படி அமையாது. ஏன்னா தடைகள் இருக்கும், நிறைய தடங்கள் இருக்கும். நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம், அங்கே முடிகிறது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த சவால்களை எல்லாம் தாண்டி நிற்கிறாங்க இல்லையா? இது கிட்டத்தட்ட ஒரு 6வது வருஷம் அவங்க எடுத்து வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 6வது வருஷம் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தராசு போல தான். ஒரு சைடில் வந்து உங்களோட கஷ்டங்கள், அதோட தடைகள் எல்லாமே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்மளோட முயற்சியும் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், அதை எந்த அளவுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறது தான். தராசில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் எந்த சைடு வெயிட் அதிகமாக இருக்கோ அதுதான் நமக்கு இறங்கும். நீங்கள் அந்த தடைகளையும் தடங்களையும் நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு வெயிட் அதிகம் நம்ம கொடுக்குறோன்னு தான் அர்த்தம். உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதோட வெயிட் அதிகமாகும். தடைகள் எதுவுமே இல்லை, சாதாரணமாக நினச்சி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். முதல்ல இந்த டைமிங் எங்களுக்கு கொடுத்ததுக்கே நான் முதல்ல பெரிய நன்றி சொல்கிறேன் மேம்க்கு. ஏன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் மார்னிங் டைம் நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். அந்த ஷெட்யூல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். நமக்கு ரொம்ப பெரிய இதெல்லாம் இருக்கும்பொழுது இந்த 1 மணி நேரம் வந்து நாங்கள் அதை பற்றின நினைப்பே இல்லை. ஏன்னா அடுத்த என்ன ஷெட்யூல் இருக்குது அப்படின்ற ஒரு தாட்டே இல்லை. ஏன்னா நம்ம எங்கே திருப்பி போகணும்னு நினைக்கிற பருவம் எது எல்லாருக்குமே அப்படின்னா குழந்தை பருவம் தான். பேரண்ட்ஸாக இருக்கிற நீங்களும் சரி கண்டிப்பாக அது குழந்தை பருவத்தை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னமும். அந்த பருவத்துக்கு நம்ம திருப்பி வந்த மாதிரி இந்த குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் எங்கே வந்து குழந்தைங்க வந்து ஒரு ஆத்திச்சூடியோ ஒரு கொன்றை வேந்தனோ திருக்குறளோ படித்து வளர்கிற குழந்தைங்க கண்டிப்பாக எந்த இடத்துலையும் வாழ்க்கையிலேருந்து தடம் மாறவே மாட்டாங்க. அது வந்து மிக சிறப்பான ஒரு வழி. என்னன்னா நம்ம என்ன அட்வைஸ் பண்ணாலும் சரி இப்போ அவங்க புரியாம தான் பிடிக்கிறாங்க. ஆனால் இதற்கான அர்த்தத்தை நீங்கள் பின்னால் அவங்ககிட்ட சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த குழந்தைங்க வந்து தடம் மாற மாட்டாங்க. இதை வந்து ரொம்ப எஸ்பெஷலாக நான் இங்கே கொன்றை வேந்தன் நான் கேட்குறேன். ஏன்னா திருக்குறள் பொதுவாகவே சொல்லி தருவாங்க, ஆத்திச்சூடி இருக்கும். பட் கொன்றை வேந்தன்றது ரொம்ப எசென்ஷியல், பெரியவங்களுக்கே அது தேவையான ஒன்று தான். இதை ஒரு இன்சஸ்ட் பண்ணி தான் நாங்கள் எங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஆத்திச்சூடியை வந்து வச்சுருக்கோம். குழந்தைங்க மட்டும் படிக்காமல் பேரண்ட்ஸே அதை படிச்சுட்டு வந்து கூட சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதில் 2 சைடும் வச்சுருக்கோம். ஔவையாரோட ஆத்திச்சூடி ஒரு சைடும் பாரதியாரோட ஆத்திச்சூடி ஒரு சைடும் வச்சுருக்கோம். அதில் நிறைய பேரண்ட்ஸ் கேட்டது என்னன்னா பாரதியார் ஆத்திச்சூடி எழுதினாரா அப்படின்னு கூட கேட்டாங்க. ஏன்னா புதிய ஆத்திச்சூடி எழுதுறது வந்து பாரதியார், நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதை முதற்கொண்டு அந்த வாசகத்தை நம்ம பின்பற்றினாவே போதும். குழந்தைங்க வந்து எல்லா ஸ்டேஜ்லையும் வந்து ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னொன்று எங்கள் ஸ்கூலில், அதாவது தமிழ் பயிற்றுமொழி நடுநிலைப்பள்ளியில் நானும் ஒரு ஆசிரியராக தான் பணியாற்றேன். ஒரு 20 வருஷமாக அங்கே வந்து டீச்சராக தான் இருக்கேன். அந்த டீச்சராக இருக்கும்போது என்னோட இதுவும் என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து எதை சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தரணும். நான் உண்டு, குழந்தைங்க உண்டு, குழந்தைங்க வெளியில் எப்படி நடந்துக்கணும் அந்த ஒரு பிஹேவியர் அது மட்டும்தான் இருக்குது. ஆனால் அடுத்து ஒரு பெரிய பொறுப்பை அவங்க கொடுக்கும் பொழுது இந்த 414 குழந்தைங்களுக்கும் நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு இருக்கும் பொழுது அதற்கான வேல்யூ ரொம்ப பெருசாக தெரிஞ்சது. ஸோ அந்த வகையில் இங்கே இருக்கிற இந்த 25-30 குழந்தைங்களோட ஒரு பொறுப்பை வந்து
ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறத குழந்தைங்களை காட்டும் அங்கே டான்ஸ் ஆடின டீச்சர் வந்து வெரி அப்ரிஷியேட்டபிள். நிஜமாக அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. முக்கியமாக சொல்ல போனால் ஒரு ஜோஸும் ஸ்வீட்டும் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா கண்டினியூஸான டான்ஸ் இங்கே குழந்தைங்க ஆடும்போது அங்கே எஃபெக்டிவாக அங்கே ஆடிட்டே இருந்தாங்க. எங்கேயுமே சோர்வடையாத குழந்தைங்களை இங்கே நான் பார்த்தேன். ஏன்னா ஒரு இடத்துல கூட குழந்தைங்க மிஸ் சொல்கிற மாதிரி எந்த இடத்தையுமே நிற்கவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அவங்க மிஸ்ஸை கவனிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு அடுத்தது எல்லாமே அவங்களுக்கு குழந்தைங்க டீச்சர்ஸ் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டீச்சர் போகிற ஸ்டெப்பை ட்ரை பண்ணியாவது இங்கே கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை இன்னும் மென்மேலும் சிறக்கணும் அப்படின்னா நீங்கள் அதற்கான ஒத்துழைப்பு இத்தனை பேரண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்கன்றது பெரிய விஷயம். பேரண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக இவ்வளோ குழந்தைங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு 5 குழந்தை 6 குழந்தை அப்படிதான் வந்து சேர்ந்துருப்பாங்க. இந்த குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, டீச்சர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றதை கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா இங்க இருக்கிற ஜாமான்கள்லாம் இருக்கிற பேரண்ட்ஸ் மட்டும்தான். ஏன்னா இந்த பேரண்ட்ஸ் மூலமா தான் மற்றவங்களுக்கு போகும். எல்லாமே வந்து நல்லதும் போகும் கெட்டதும் போகும். ஸோ இந்த இவ்வளோ அளவுக்கு ஒரு பிளே ஸ்கூல் இங்கே இருக்கிறத நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். நிஜமாக வெரி அப்ரிஷியேட்டபிள் பர்சன் அஜிதா மேம். அவங்களுக்கும் அவங்களோட டீமுக்கும் என்னோட பெரிய சப்போர்ட்டும் வாழ்த்துக்களும் எப்போதும் இருக்கும்னு கேட்டுக்கிறேன். அதே போல் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த குழந்தைங்களை நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவீங்க. நான் ஒரு அட்மிஷன் தாட்லையோ இல்லை உங்களுக்குலாம் வந்து நான் கன்வே பண்ணுறதுக்காகவோ நான் இதை சொல்ல வரல. எப்பொழுதுமே ஒரு அம்மா கிட்ட வளர்கிற குழந்தையும் அம்மா இல்லாமல் வளர்கிற குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அம்மா கிட்ட இருக்க குழந்தைகிட்ட எல்லா விஷயங்களும் குழந்தை சொல்லும், எல்லாமே போகும். ஒரு அத்தைக்கிட்டையோ இல்லை வெளியில் இருக்கவங்கள்ட்டையோ வளர்கிற குழந்தை அம்மா கிட்ட இருக்கிற ஃப்ரீடம் மாதிரி அந்த குழந்தைகிட்ட இருக்காது. அதே போல தான் நம்மளோட தாய்மொழி கல்வியும். நீங்கள் தாய்மொழி கல்வி மூலமாக நீங்கள் படிக்க வைக்கும்பொழுது அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, அது வந்து நீங்கள் வெளியிலேருந்து வந்திருக்கீங்க, இப்போ மலையாளியாக இருக்காங்கன்னா அந்த தாய்மொழி கல்வியில் நீங்கள் படிக்க வைக்கும்போது குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தமிழ் வழி கல்வியில் படித்தவங்க இங்கே நிறைய பேரண்ட்ஸ் இருப்பீங்க கண்டிப்பாக. ஈவன் என்கிட்ட படித்த 2 ஸ்டூடெண்டோட அப்பா கூட இங்கே வந்திருக்காங்க. அவங்களோட ஸ்டூடெண்ட் என்கிட்ட படித்த பையன் இன்னைக்கு அவங்க 2 பேருமே ஒரு நல்ல பெரிய பொசிஷனில் இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை எதில் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தாய்மொழியில் படிக்கும் பொழுது அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். என்ன நீங்கள் அதர் லாங்குவேஜஸில் படிக்க வைக்கிறத விட தாய்மொழியில் படிக்க வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துலேயே அந்த குழந்தைங்களோட வித்தியாசம் தெரியும். மேடையில் நிற்கிறதுக்கான ரொம்ப தைரியமான திறமையும் அந்த குழந்தைங்க கிட்ட அதிகமாக இருக்கும். அதனால அதை ஒரு கருத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த கிளாஸை நீங்கள் அதை கொண்டு போய் சேருங்க. ஒரு வீட்டுக்கு போனால் கூட சும்மா போகக்கூடாது, வெறுமையோட போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க இருக்க வீட்டில் ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்க வீட்டிலே நம்ம வெறுமையோட போகக்கூடாது. இங்கே 30 குழந்தைங்க இருக்கிற இடத்துல நானும் வெறுமையோட வரக்கூடாது. அதனால குழந்தைக்கான ஒரு சின்ன ஒரு பரிசை வந்து மேம்கிட்ட கொடுக்கணும்னு கேட்கிறேன். மென்மேலும் இந்த பிளே ஸ்கூலோட வளர்ச்சி இன்னும் அதிகமான குழந்தைங்க இங்கே சேர்ந்து மேம்க்கு வந்து இங்கே இடம் பத்தாம இன்னும் ஒரு பெரிய வீடு கட்டி அங்கே வந்து ஒரு பிளே ஸ்கூல் செட்டை வந்து